வெல்கம் டு பெரியம்மா சமையல். இப்போ நம்ம 2 கிலோ பிரியாணிக்கு 250 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நெய் ஒரு 200 கிராம் ஊற்றிக்கலாம். நெய் 200 கிராம் ஊற்றிக்கிட்டோம். காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு வந்திருக்கோம் பொங்கலுக்காக. அதனால் அங்கே நாங்கள் பிரியாணி கிண்டுறோம். அதனால் இப்போ இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் பட்டை கிராம்பெல்லாம் ஒரு 50 கிராம் போட்டுக்கிறோம். பட்டை கிராமில் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம். அது ஒரு 300-400 வெங்காயம் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 கிலோவுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்ல சிவப்பு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 10 தக்காளி போட்டிருக்கோம் 2 கிலோ அரிசிக்கு. உப்பு சேர்த்து வதக்கணும், நல்லா வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 100 பூண்டு 100 இஞ்சி போட்டுக்கிடுவோம். இஞ்சி போடுறோம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ 1 கிலோவுக்கு 10 காஞ்ச மிளகா கணக்கு பண்ணி 25 மிளகா எடுத்துருக்கோம். பச்சை மிளகா ஒரு 10 போட்டிருக்கோம். இப்போ அதையும் போட்டு வதக்கிடுவோம். ரெண்டே ஒன்றா அரைச்சிக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா தாராளமாகவே அரைச்சிக்கிட்டோம். 2 கைப்படி அளவுக்கு அரைச்சிருக்கோம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். 300 கிராம் தயிர் ஊற்றுறோம். மட்டன் பிரியாணி இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் போட்டுக்கிறோம். வெள்ளாட்டங்கறி அந்த கறி அதிலே மசால் பிடிச்சி நம்ம வேகிறதுக்காக கிண்டுறோம். நல்லா கறி வெந்துருச்சு. சும்மா அந்த இதுக்கு போட்டு அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டுக்கிடுவோம். தண்ணி கொதிச்சப்பறம் அரிசி போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தண்ணி அளந்து வச்சுக்கிட்டோம். 1க்கு 1.5 கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எங்கள் லாஸ்ட் கொழுந்தனார் இவர் தான் சின்னவர். இன்னைக்கு இவங்க வீட்டில் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்குறாங்க. பிரியாணி பண்ணுறோம். இவங்க வீட்டில் தான் இன்றைக்கி பண்ணுறோம். எங்கள் பையன் 2வது கொழுந்தனாரோட பையன் எல்லாருமே இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். மாமியார் அடுத்து இவங்க எங்கள் 2வது கொழுந்தனார். சித்தப்பா ஹாய் ஹாய் சொல்லுங்கள். எங்கள் 2வது ஓரத்தி அவங்க சிக்கன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க உள்ள கிச்சனில் வேலை பார்க்குறாங்க. இவங்க எங்கள் 3வது ஓரத்தி அவங்களும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் விருந்து. இவர் இவர் தான் என் பையன். 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். இப்போ அரிசி சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். அங்கே அப்படியே கட்டுங்க எல்லாத்தையும். இன்னும் கொஞ்சம் இதாக வரலையே. இப்போ இதில் ஒரு கை புதினா ஒரு கை மல்லித்தலை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ மேலே பச்சையாக போட்டுக்கிறோம். இப்போ நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறையா நெய் ஊற்றிட்டோம். இப்போ மேலே நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். மித்ரன் சொல்லுப்பா. நீ யாருடா? பேர் என்னடா? சுந்தரிடா. சண்டைக்கு வரியாடா? என்கிட்ட பஞ்ச. ஐயோ வயிற்று குத்துட்டாடா. ஐயோ 2 பேர் குத்துறாங்க. அண்ணன் தம்பியா? ஐயோ அண்ணன் தம்பி சேர்ந்து அடிக்கிறாங்கடா. ஐயோ ஐயோப்பா 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 அண்ணன் தம்பி சேர்ந்து அடிக்கிறாங்கடா. ஐயோ 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 ஐயோ. ஏய் என்னடா 2 பேர் சேர்ந்து குத்துறீங்க? போட்டுக்கலாம். மேலே நெருப்பு போட்டு அள்ளி போட்டுறலாம். கீழே சாதம் மேலே வரும்போது நல்லாயிருக்கும். முட்டை வேக்காடு வரும்போது இப்போ நம்ம மேலே தம் போடுவோம். பிரியாணி இப்போ மேலே நம்ம தம் போட்டிருக்கோம். நெருப்பு எடுத்துருக்கோம். போட்டு தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ
இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இறக்கிறோம்.